அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மலையாளத்திலேயே டாப் வசூல் செஞ்ச ஒரு 6 மூவிஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பிரேமலு. இது ஒரு ஃபன் கலந்த என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும். என்ன அப்படின்னா, இதில் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பார்த்தாலே எனக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சிரிப்பை கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே ஜாலியாகவும் என்டர்டெயினாகவும் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவுமே டாப் ஹிட் அடித்த படம். இதோட வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 137 கோடி. இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஆவேஷம். இந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபகத் ஃபாசில் ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அது கேங்ஸ்டராக மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஃபன் கலந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நடிச்சிருப்பார். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படம் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 154 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப். இந்த படம் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷமாக பிருத்திவிராஜ் ரொம்பவுமே எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இது எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஏன் இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க எந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு ரொம்பவுமே தெளிவாக சொன்ன படம் தான் இந்த ஆடு ஜீவிதம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 2018. 2018னா நம்ம கேரளாவில் நடந்த சுனாமி தான் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண இயர் தான் 2018. இப்போ ரீசெண்டாக கூட மலைச்சரிவு எல்லாமே ஏற்பட்டுச்சு. அதை விட 2018 ரொம்பவுமே டேமேஜ் அதிகமாக இருந்துச்சு. அதை மையமாக வச்சு எடுத்த கதை தான் இந்த 2018ங்கிற மூவி. ரொம்பவுமே நேர்த்தியாக கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு கேரளா மொத்தமோ அப்படின்னு ரொம்பவுமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 175 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மஞ்சுமல் பாய்ஸ். மலையாள சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச படம் அப்படின்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ரீச் கொடுத்த படம் தான். ஒரு பசங்க குரூப்பாக சேர்ந்து குணா குகைக்கு டூர் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அங்கே தன்னோட நண்பர் தெரியாமல் குகைக்குள்ளே விழுந்துறாங்க. அதை எப்படி காப்பாற்றினாங்க, ஃபைனலாக தன்னோட நண்பனை மீட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். கிட்டத்தட்ட இது 240 கோடி வசூல் செஞ்சு பயங்கர ஹிட் அடித்த படம். தமிழ்லையுமே ரொம்பவுமே சூப்பராக ஓடிச்சு. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ரீசெண்டாக வெளியாகி பயங்கரமாக ஹிட் அடித்த L2 எம்புரான். லூசிஃபரோட செகண்ட் பார்ட்டு தான் இது. இதோட டேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் தான். ரொம்பவுமே சூப்பராக எடுத்திருப்பாரு. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் இது வரைக்கும் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இதுதான் டாப் பிளேஸ்லேயும் இருக்குது.